guys, welcome back to Mrs.travel Tortoise. Yes guys, இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gyeongbokgung பேலஸ் அப்படின்ற ஒரு பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சவுத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. க்யூ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ரொம்ப அதிகமாக நின்றுருக்காங்க. ஒரு 3 பெரிய க்யூ நின்றுருக்கு. எதுக்காக அப்படின்னா நைட் வியூ பார்க்குறதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் கரெக்டாக இந்த லொக்கேஷன் வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:36 ஆக ஆரம்பிச்சிருச்சு. சன்செட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேலஸும் வந்து அப்படியே வந்து லைட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து லைன் ரொம்ப பெருசாக இருந்தனால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நின்றுருக்கோம். ஏன்னா வந்து இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணலாம். ஆன்லைன் புக்கிங்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் 1 day பிஃபோர் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். அதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. நான் அதையும் ஆட் பண்ணுறேன். தென் இதோ முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பேலஸு. ஸோ அப்புறம் வந்து இதோ நம்ம பீப்புளெலாம் வந்து இங்கே நின்றுருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம டிக்கெட் வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம லைனில் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கோம். நமக்கு அப்புறம் பெரிய லைன் இருக்குது. ஸோ ஓகே, லெட்ஸ் see. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பர்டிகுலர் டைமில் வந்தால் மட்டும்தான் வந்து இங்கே நைட் வியூ பார்க்க முடியும், ஈவினிங்னால பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஒரு டிக்கெட் வந்து 3001. ஒருத்தர் லைனில் நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து 2 டிக்கெட் தான் வாங்க முடியும் மேக்ஸிமம். அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து நம்ம கொரியனோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி பேலஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு அப்சல்யூட்லி ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ. ஸோ உள்ளே போயிட்டு யாரெல்லாம் எப்படிலாம் வியர் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்ட்டு நம்ம ஒரு 7 members வந்திருக்கோம். டிக்கெட் எல்லாத்துக்குமே வாங்கியாச்சு. அப்புறம் வந்து உள்ளே செக்இன் ஆகிட்டு டிக்கெட்லாம் வாங்கின டிக்கெட்டை காமிச்சு செக்இன் ஆகி உள்ளே வந்துட்டோம். எல்லாத்துக்கும் செக் ஆகிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்தோன்னே பேலஸ் தான். அந்த பேலஸ்க்கு முன்னாடியே வந்து லேக் வந்து போயிட்டுருக்கு. லேக் வந்து அரவுண்டு த பேலஸ் வர மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேலஸ்குள்ளே வந்து நிறைய வாட்டர் அந்த மாதிரிலாம் விட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அழகாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்திருந்தால் அவங்க வந்து உள்ளே அப்சல்யூட்லி அவங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ. அப்புறம் வந்து எல்லோரும் மோஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் அங்கங்கே வந்து க்யூட்டாக உட்காந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த குட்டி பேபிஸ்க்கு கூட அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்க்க முடியும். அண்டு இது முடிச்சுட்டு அவ்வளோதான், நம்ம அடுத்தது பேலஸ்குள்ளே போகிறோம். இதுதான் பேலஸு, மெயின் பேலஸு. ஸோ இந்த பேலஸ்குள்ளே தான் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க தான் வந்து மெயினாக மீட்டிங்ஸு அந்த மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது இல்லாமல் வந்து மெயினாக வந்து இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கிச்சன் ஏரியா. அது எல்லாமே வந்து எதுவுமே இப்போ ஓப்பனில் இல்லை. ஸோ நம்ம பேலஸ்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இன்டீரியர் பேலஸு. அவங்களோட ஆர்கிடெக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. கொரியன் சைனீஸோட அவங்களோட ஆர்கிடெக்சர்ஸ்லாம் எப்போவுமே இது மாதிரி தான் இருக்கும். இதுதான் முன்னாடி இருக்க மெயின். இதுதான் வந்து கிங் ஆர் குயின் வந்து உட்காருது. அப்புறம் வந்து சைட்லலாம் வந்து குட்டி குட்டி சேர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது நம்ம ஒரு சேர், குட்டி சேர் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் உட்காருவாங்க. அப்புறம் ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ க்யூ, பின்னாடி அப்படியே வந்து மெயின் சிட்டியே தெரியுது. இந்த க்யூவில் நின்றுட்டு தான் வந்து எல்லோரும் உள்ளே போய் அந்த பேலஸை சுற்றி பார்க்குறோம். நம்ம இப்போ காமிச்சது வந்து நான் உள்ளே போய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது நம்ம இப்படியே போனோம்னா பின்னாடி சம்மர் பேலஸ். இதுதான் வந்து சம்மர் பேலஸு. கொரியாவில் வந்து சம்மரும் சரி வின்டரும் சரி ஹெவியாக இருக்கும். ஸோ சம்மர் டைமில் வந்து கிங் அண்ட் குயின்ஸ் வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு கூலிங்காக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக வந்து வாட்டராலேயே வந்து சரௌண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேலஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பேலஸில். நம்மளோட இந்தியன் ஸ்டைல் பேலஸ் மாதிரி எதுவுமே ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக எல்லாமே குட்டி குட்டியாக கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே கைஸ், இது மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். Until it's signing off, Mrs.travel. Don't forget to subscribe and share. Bye.